ஹாய் வெல்கம் டு மை சேனல். இது வந்து சமச்சீர் கல்வி காமர்ஸ் லெவல் ஸ்டாண்டர்ட். ஸோ நம்ம இப்போ படிக்க போகிற டாபிக் வந்து ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸ். ஓகே, ஸோ லாஸ்ட் டைம் சொன்னால் லைக் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும். ஸோ ப்ரமோட்டர் இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு ஹாவ் அன் இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் இருக்கும் அவங்களுக்கு. ஓகே, ஸோ எப்படி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே ரைட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் வந்து எசென்ஷியல்ஸ். இது வந்து நான் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி ரிலேட்டட் எடுத்திருக்கேன். ஓகே, கேப்ஜெமினி, இன்ஃபோசிஸ், விப்ரோ, டெக் மஹிந்திரா, லைக் இதெல்லாம் வந்து லைக் சாஃப்ட்வேர் ரிலேட்டடானது. ஓகே ரைட். நெக்ஸ்ட் இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனினாங்க ஒன் டைப் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இது வந்து சில லிமிட்டேஷன்ஸ், சில டிஸ்அட்வான்டேஜஸ், ஹோல் ட்ரேடரில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸும் பார்ட்னர்ஷிப் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸும் எடுத்துகிட்டு வந்து ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியாக உருவாச்சு. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அன்லிமிட்டெட் லயபிலிட்டி. வாட் இஸ் அன்லிமிட்டெட் லயபிலிட்டி? சப்போஸ் ஒரு நம்ம பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோன்னாக்கா, சப்போஸ் அந்த லாஸ் வந்திருக்கு. ஓகே, கடன் ஏதாவது வாங்கியிருக்கோம். அப்போ என்ன பண்ணுவோன்னாக்கா, நம்ம பர்சனல் ப்ராப்பர்ட்டிஸும் எடுத்து அந்த கடனை கடனை வந்து ரிசால்வ் பண்ணணும். லைக் கடனை வந்து நம்ம அடைக்கணும். ஓகே, ஸோ தட் இஸ் அன்லிமிட்டெட் லைபிலிட்டி. ஸோ இது ஒரு ப்ராப்ளம். மேனேஜர் ஸ்கில் இருக்காது. ஓகே, நல்லா மேனேஜ்மெண்ட் பண்ணுற ஸ்கில் இருக்காது. இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஏதாவது ஒரு மணி இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஜாஸ்தியாக இருக்குது. பெரிய பெரிய லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸும் நம்மளால ஸ்டார்ட் பண்ண முடியுது கொஞ்சம் பேர் இருந்தாக்கா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறது தான் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. ஓகே ரைட். நெக்ஸ்ட் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸ் வந்து 2013 நம்ம கம்பெனி ஆக்ட் ஃபாலோ பண்ணுவாங்க. இது ஆக்சுவலாக முன்னாடி வந்து கம்பெனி ஆக்ட் 1956 இருந்தது. அதில் 29 சாப்டர்ஸ் 470 செக்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது ஜஸ்ட் அன் இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது 2013 அண்ட் 1956. ஃபஸ்ட்டு 1956. அப்புறம் இந்த கம்பெனி ஆக்ட் வந்து 12th செப்டம்பர் 2013 சில சேஞ்சஸோடு வந்தது. முன்னாடி வந்து 1956 தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் 2013 நம்ம சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து 50. நவ் இட் இஸ் 200. 50 ஒன்று தான் இருக்கணும் ப்ரைவேட் கம்பெனிஸில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து 200 ஆகுது. மினிமம் 2, மேக்ஸிமம் 15 இருந்தது முன்னாடி. இப்போது மினிமம் 2, மேக்ஸிமம் 200. ஓகே, ஸோ பப்ளிக் கம்பெனியில் மினிமம் 7, மேக்ஸிமம் வந்து அன்லிமிட்டெட். ஓகே, நெக்ஸ்ட்டு கம்பெனி வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன் கிரியேட்டட் பை லா ஹேவிங் அ ஸ்பெஷல் என்டிட்டி வித் பர்போஷியல் சக்சஷன் காமன்ஸ். இந்த டெஃபினேஷன் கம்பல்சரி படிக்கணும். இதெல்லாம் சொன்னாங்க. கம்பெனி ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன். ஒரு ஆர்டிஃபிஷியல்னா என்ன? ஒரு நம்ம க்ரியேட் பண்ண பர்சன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து விப்ரோ கம்பெனின்னு சொன்னேன். விப்ரோ கம்பெனி ஒரு பர்சன் மாதிரி நம்ம நினைக்கணும். ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன், ஒரு க்ரியேட்டட் பர்சனாக நினைக்கணும். ஓகே, லா பிரகாரம் நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த விப்ரோட கம்பெனி வந்து நல்லா முன்னேற்றம் இருக்குது, இந்த விப்ரோ கம்பெனி க்ளோஸ் பண்ணுறதுல இருக்குது, அப்படி தான் சொல்லுவோம். தவிர இந்த விப்ரோ கம்பெனி ஓனர் பேர் நம்ம இன்ஃபார்ம் பண்ண மாட்டோம். கரெக்டாக? நம்ம லைக் தட் இஸ் கால்ட் அன் ஆர்டிஃபிஷியல் பர்சன். அது அந்த கம்பெனி வந்து ஒரு பர்சன் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அதுக்குன்னு கண்டினியூஸாக இருக்கும். ஒருத்தவங்க இறந்துட்டாக்க இன்னொருத்தவங்க, தட் இஸ் கால்ட் பர்போச்சுவல் சக்சஷன். காமன்ஸன் அவங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம், ஆர்எல்ஸ் அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு விப்ரோன்னு சொன்னாக்க எஸ் நான் ஒரு விப்ரோ கம்பெனியால் ஸ்டார்ட் பண்ண முடியாது. பிகாஸ் தே ஹாவ் அ காமன் சீல். ஸோ அது யாருமே காப்பீட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் அ கம்பெனி டெஃபினிஷன். நெக்ஸ்ட்டு ஷேர் இன் கம்பெனி. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கற்றுக்கணும். ஷேர் இன் கம்பெனின்னாக்கா, ஒரு கம்பெனி நம்ம ஸ்டார்ட் பண்ணாக்கா அவங்களுக்கு வர ஃபஸ்ட்டு, இப்போ ஒரு கம்பெனி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, எனக்கு வந்து ஃபண்ட்ஸ் தேவை. ப்ரைவேட்டாக இருந்தால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு நான் வந்து ப்ரைவேட் கம்பெனியாக அதே பப்ளிக் கம்பெனின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு காசு தேவை. ஓகே, ஸோ அந்த காசு தேவைன்னு உங்களுக்கு பப்ளிக் கிட்ட தான் கேட்க முடியும். ஓகே, த்ரூ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அது நெக்ஸ்ட் இயர் நீங்கள் படிப்பீங்க. இந்த ஷேர் என்னன்னாக்கா பார்ட் ஆஃப் தி கேபிட்டல். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 5 கோடி ரூபாய், எனக்கு 5 crores. ஃபார் எக்ஸாம்பிள் 5 crores என்னோடய கம்பெனிக்கு தேவைன்னா நான் ஒரு ஷேர் வந்து 10 ரூபான்னு சொல்லுவேன். ஓகே, ஸோ 5 crores, சப்போ 50 lakhs. நான் சிம்பிளாக சொல்கிறேன். 50 lakhs எனக்கு தேவை. 50 lakhs டிவைடட் பை 10. ஒரு ஷேர் 10 ரூபான்னு சொல்கிறேன். ஸோ 50 lakhsனால் எவ்வளோ? 5 lakh ஷேர்ஸ் நான் இஷ்யூ பண்ணுறேன். கரெக்டாக? 5 lakh ஷேர்ஸ் நான் இஷ்யூ பண்ணேன். அது 5 lakh ஷேர் அவங்க வாங்குவாங்க. அவங்க சும்மா ஒன்றும் வாங்க மாட்டாங்க. கரெக்டாக? அவங்களுக்கு வந்து என் கம்பெனியில் ப்ராஃபிட் வந்தால் கொடுப்பேன்,
லாஸ் வந்தால் அவங்க பேர் பண்ணணும். ஆனால் அவங்களோட பர்சனல் ப்ராப்பர்ட்டி நான் தொட மாட்டேன். ஸோ அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஓனர்ஸ் ஆஃப் தி கம்பெனின்னு சொல்லுவாங்க. நீ 10 ஷேர் வாங்கினாலும் ஓனர் தான், நீ 1000 ஷேர் வாங்கினாலும் ஓனர் தான், நீ 1,00,000 ரூபாய் ஷேர் வாங்கினாலும் ஓனர் தான். ஸோ யூ கால்ட் ஆஸ் அ ஷேர் ஹோல்டர்ஸ். அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கம்பெனி ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணாக்கா அவங்க டிவிடெண்ட் சொல்லுவாங்க. எவ்ரி 6 months அவங்க பே பண்ணுவாங்க. ஓகே, சப்போஸ் லாஸ் வந்து அவங்க லாஸ் ஆச்சுனாக்கா அவங்க பர்சனல் ப்ராப்பர்ட்டி டச் பண்ண மாட்டாங்க. அவங்க போட்ட காசு மட்டும் எடுத்துருவாங்க. ஓகே, திஸ் இஸ் வாட் அ கம்பெனி ஷேர்ஸ் இன் கம்பெனி. ஸோ நெக்ஸ்ட்டு இதான் ஒரு கம்பெனியோட ஷேர். ஓகே, ஸோ நீங்கள் பார்ப்பீங்க எப்படி இருக்கும், லைக் ஷேர் சர்டிஃபிகேட் இது மாதிரி ஒரு இவங்க வாங்கியிருக்காங்க இந்த கம்பெனிலேருந்து, இந்த கம்பெனிலேருந்து இவங்க வாங்கியிருக்காங்க இப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் அ ஷேர். ஸோ இந்த ஷேர் நீங்கள் வாங்கினாக்க சும்மா நம்ம அக்கௌண்ட்டெல்லாம் சும்மா நார்மல் அக்கௌண்ட்டெல்லாம் ஓப்பன் பண்ணக்கூடாது. வி ஹாவ் டு ஓப்பன் எ டிமேட் அக்கௌண்ட். ஓகே, அது வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் தான் உங்களால் இந்த ஷேரில் இருக்க ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாகவே யார் பார்ப்பாங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஸோ மிடில் வந்து இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் இந்த கம்பெனியை வந்து பார்ப்பாங்க. ஏதாவது டிசிஷனு மீட்டிங்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஷேர் ஹோல்டர்ஸ், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், ஆடிட்டர்ஸ் இல்லை நிறைய பேர் அட்டென்ட் பண்ணி ஏதாவது ஒரு ஆஃபீஸஸ் அப்பாயிண்ட் பண்ணுமா, ரிமூவ் பண்ணுமா, எல்லாமே வந்து இவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகே ரைட், இது ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் டிமேட் அக்கௌண்ட் இப்படி இருக்கும். ஓகே, ஸோ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இது மாதிரி ஓப்பன் பண்ணணும் நீங்கள் ஒரு ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஓகே ரைட், நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் செப்பரேட் லீகல் என்டிட்டி. ஆல்ரெடி நான் சொன்னேன், இது ஒரு கம்பெனி வந்து இட்ஸ் செப்பரேட்டாக நம்ம நினைப்போம். ஓகே, ஸோ ஒரு விப்ரோ கம்பெனியோட செப்பரேட்டாக தான் பார்ப்போம். ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன் தான் பார்ப்போம். எந்த நேம் இருந்தாலும் எது இருந்தாலும் கம்பெனி நேமில் தான் வைப்போம், தவிர யார் பேரும் நம்ம வைக்க மாட்டோம். ஓகே, சப்போஸ் ஒரு லோன் வாங்கினீங்கன்னா கம்பெனி பேர் தான், ஒரு அசெட் வாங்கினா கம்பெனி பேரில் தான். ஓகே, ஒரு காசு கட்டுறீங்க, ஒரு சேலரி கட்டுறீங்கன்னா கம்பெனி பேர் தான். யூ ஆர் ரிசீவிங் ஃப்ரம் விப்ரோ கம்பெனி சொல்லுவாங்க, தவிர ஓகே அவங்க ஓனர் பேரெல்லாம் வராது. ஸோ செப்பரேட் லீகல் என்டிட்டி, அது ஆர்டிஃபிஷியல் பர்சன் சொல்லுவாங்க. ஆர்டிஃபிஷியல்னா லைக் நம்ம க்ரியேட் பண்ண பர்சன், நாட் நம்ம நேச்சுரல் பர்சன். நெக்ஸ்ட்டு லிமிட்டட் லைபிலிட்டி. ஆல்ரெடி சொன்ன ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து கம்பெனி வந்து லாஸில் ஓடிட்டுருக்கு, நீங்கள் ஷேர்ஸ் வாங்கியிருக்கீங்க, அப்போ வந்து லாஸ் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஷேர் வேல்யூ வரும் தான் நீங்கள் கட்டலாம். ஓகே, அதுக்கு மேலே நீங்கள் கட்டத்தை உங்கள் பர்சனல் ப்ராப்பர்ட்டி டச்சே பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரு 1,00,000 ரூபாய் ஷேர் வாங்கியிருக்கீங்க, ஸோ கம்பெனி வந்து லாஸில் ஓடிட்டுருக்கு, அந்த 1,00,000 ரூபாய் மட்டும்தான் உங்கள் லாஸு. அதே ஒரு கம்பெனி ப்ராஃபிட்டில் ஓடிச்சுனாக்கா 1,00,000 ரூபாய் ப்ளஸ் உங்களுக்கு டிவிடெண்ட்ஸ் வரும், தட் இஸ் இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகே ரைட், தட் இஸ் கால்ட் லிமிட்டட் லைபிலிட்டி. அது ஒரு அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் பர்பெச்சுவல் சக்சீஷன் அப்படின்னா, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சோல் ட்ரேடர் இருக்காங்க, ஒரு சிங்கிள் ட்ரேடர் இருக்காங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அண்ணாச்சி கடை. ஓகே, அவர் வந்து கடை வச்சுருக்காரு. ஓகே, சப்போஸ் அவர் இறந்துட்டார், அப்போ அந்த கடை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. கரெக்டாக, ஸோ முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் அந்த கடை. ஸோ அங்கே பசங்க ஓட்டலாம் இல்லாட்டி இல்லை, தட் இஸ் தேர் விஷ். ஸோ அதே மாதிரி தான் பார்ட்னர்ஷிப்பும், யாராச்சும் ஒருத்தங்க இறந்துட்டாங்க, யாராச்சும் ஒருத்தங்க அவுட் ஆஃப் பிஸ்னஸில் போனாலும் ஸோ அது வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதில் அப்படி இல்லை, ஒருத்தங்க இறந்தாலும் நெக்ஸ்ட்டு வந்துட்டே வந்து இந்த கம்பெனி எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் அன்டில் அண்ட் அன்லெஸ் வைண்ட் அப் பண்ணால் இல்லை அந்த கம்பெனி கோர்ட்டே டிசைட் பண்ணுவாங்க, இந்த கம்பெனி வேஸ்ட்டு, இன்னும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க, அது மாதிரி சொல்கிறப்ப தான் க்ளோஸ் ஆகும், தவிர இந்த கம்பெனி ஓடிட்டே இருக்கும். செப்பரேட் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு செப்பரேட் ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி சொன்னேன், கம்பெனி வந்து ஒரு செப்பரேட்டாக தான் நினைப்போம், செப்பரேட் என்டிட்டி நினைப்போம். ஸோ எந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் கம்பெனி பேர் மேலே தான் இருக்கும். ஓகே, ஸோ ஓனர் யாருமே கிளைம் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர். நான் ஒரு ஷேர் வாங்கியிருக்கேன், அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து நான் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் வென் இட் இஸ் யுவர் பப்ளிக் கம்பெனி. ப்ரைவேட் கம்பெனியில் நீங்கள் பண்ண முடியாது. ஓகே, ப்ரைவேட் கம்பெனியில் நீங்கள் ஒருத்தவங்க ஷேர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, ஆனால் பப்ளிக் கம்பெனியில் உங்கள் ஷேர்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகே, திஸ் இஸ் வாட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ். நெக்ஸ்ட் வி ஹேவ் இஸ் காமன் சீல். காமன் சீல்னால் இது மாதிரி அந்த கம்பெனியோட சீல். ஓகே, ஸோ நம்ம வந்து கம்பெனி வந்து ஆர்டிஃபிஷியல் பர்சனாக தான் சொன்னோம், பட் அது ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் இருக்காது. பட் எல்லாமே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து எந்த கான்ட்ராக்ட் பண்ணால் அந்த சீல் பண்ணும்.
ஓகே. ஸோ எந்த அஃபிஷியலாக பண்ணால் சீல் பண்ணணும், எது பண்ணாலும் அந்த சீல் இருக்குது, அது தட் இஸ் நத்திங் பட் லீகல் ஃபோர்ஸ். நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கனாக்கா, ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் விற்கிறீங்கன்னா அது சீல் கம்பல்சரி. ஓகே, எஸ் நான் விற்றுட்டேன், எஸ் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு தட்ஸ் அ லீகல் ஃபோர்ஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு கெப்பாசிட்டி டு sue and be sued. கம்பெனி வந்து கம்பெனி பேர் மேல் கம்பெனி வந்து ஒரு ஃப்ராட் பண்ணாங்க, ஓகே, கம்பெனி வந்து ஃப்ராட் பண்ண மற்றவங்க கம்பெனி மேலே சியூ பண்ணால், அதே மாதிரி கம்பெனிக்கு யாரோ ஃப்ராட் பண்ணியிருக்காங்க, ஓகே, மிஸ்லீட் பண்ணியிருக்காங்க, அப்போ கம்பெனி வந்து மற்றவங்க மேலே சியூ பண்ணலாம். ஓகே, அந்த ரைட்ஸ் இருக்குது, கம்பெனி நாட் பர்சன். ஓகே, ரைட். செப்பரேட் மேனேஜ்மெண்ட் ஆல்ரெடி சொன்னால் எல்லாமே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாக பார்ப்பாங்க. ஓகே, ஷேர் ஹோல்டர்ஸ் வெறும் இன்வெஸ்ட் தான் பண்ணுவாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் the one who buy the shares is called as a shareholders. they are owners. நீ ஒரு ஷேர் வாங்கினாலும் ஓனர் தான், நீ 10 ஷேர் வாங்கினாலும் ஓனர் தான், 100 ஷேர் வாங்கினாலும் ஓனர் தான். ஓகே, ஸோ ஓனர்ஸ் வந்து வெறும் லைக் சிம்பிளாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பார்த்துக்குவாங்க. ஓகே, ஸோ அவங்க 2 பேருமே செப்பரேட் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட்டு ஒன் ஷேர் ஒன் ஓட். இதில் வந்து எப்பயுமே வந்து எல்லாருமே ஈக்குவல். ஓகே, ஸோ ஒரு 10 ஷேர் வாங்கினாலும் சேமு, 100 ஷேர் வாங்கினாலும் சேமு, எல்லாருமே சேம் தான். ஓகே, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒரு பிரின்சிபல் இருக்குது, ஒன் ஷேர் ஒன் ஓட்டு. சப்போஸ் ஒரு பர்சன் வந்து 10 ஷேர் வாங்கினாங்க. ஓகே, ஸோ அவருக்கு 10 ஓட்ஸ் இருக்குது. ஓகே, 100 ஷேர் வாங்கினா 100 ஓட்ஸ் இருக்குது, 1000 ஷேர் வாங்கியிருக்கு, 1000 ஓட்ஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் வாட் த கான்செப்ட் நம்ம நினைப்போம். பட் அந்த கான்செப்ட் அப்படி இல்லை. இது வந்து ஒன் மெம்பர் ஒன் ஓட் மீன்னா நீ 1000 ஓட்டு வாங்கினாலும் 100 ஓட்டு வாங்கினாலும் 1 ஓட்டு வாங்கினாலும் நீ ஒன்று தான். நான் சொல்ல முடியாது, நான் வந்து 1,00,000 ரூபாய் ஷேர் வாங்கியிருக்கேன், எனக்கு தான் நிறைய ரைட்ஸ் இருக்குது. நீ 1 ஷேர் வாங்கினாலும், நீ 100 ஷேர் வாங்கினாலும், 10 ஷேர் வாங்கினாலும் உனக்கு 1 ஓட்டு தான். ஓகே, திஸ் இஸ் வாட் த கான்செப்ட். ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.